சகோதர சகோதரிகளுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். கோவிந்தா என்ற திருநாமம் மகாவிஷ்ணு அப்புறம் ஸ்ரீ கிருஷ்ணரை குறிக்கிற ரொம்ப உன்னதமான மந்திர சொல்லா இருக்கு. வைணவ மரபுலையும் சரி, திருமலை வெங்கடேச பெருமாள் வழிபாடுலையும் சரி, இந்த நாமம் தான் முதன்மையான இடத்தை வகிக்குது. நாமத்தோட சொல்லிலக்கண பொருளை சமஸ்கிருதத்தில் கோ அப்புறம் விந்த் விந்த என்ற இரு சொற்களின் சேர்க்கையா இது விளங்குது. கோ என்றால் பசு, பூமி, வாக்கு, அதாவது வேதங்கள், புலன்கள், கண்கள், கிரணங்கள், அதாவது ஒளி. விந்தை என்றால் காப்பவன், அடைபவன், மீட்பவன். இதனுடைய அடிப்படையில் அமைந்த முக்கிய விளக்கங்கள் என்ன தெரியுமா? பசுக்களை காப்பவன். பிருந்தாவனத்தில் ஆயர்குல சிறுவனா பசுக்களை மேய்ச்சி காத்ததுனால கிருஷ்ணருக்கு ஏற்பட்டது இந்த பெயர். வராக அவதாரத்தில் கடலுக்குள்ள மூழ்கின பூமாதேவியை மீட்டு நிலைநிறுத்தியவர் தான் இந்த கோவிந்தன். வேதங்களுடைய தலைவனா அவன் இருக்கான். மறைந்திருந்த வேதங்களை உலகத்துக்கு மீட்டளிச்ச பரம்பொருள் அவன். இந்திரியங்கள், அதாவது நமது புலன்களை வென்று மனதை வசப்படுத்த நமக்கு அருள் செய்பவன். கோவிந்த நாமத்தின் பெருமையும் மகிமையும் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப பெருமை வாய்ந்தது. இந்த மகிமை வாய்ந்தது திரௌபதியோட, அதாவது கௌரவர் சபையில் துயருற்ற திரௌபதி தன்னுடைய கைகளை உயர்த்தி ஏ கோவிந்தான்னு சரணடைஞ்ச கணத்திலேயே எல்லையற்ற ஆடையை தந்து அவளுடைய மானத்தை காத்தான். கோவிந்தேதி சதா ஸ்நானம், கோவிந்தேதி சதா ஜபம். கோவிந்த நாமத்தை தொடர்ந்து உச்சரிக்கிறவங்களுக்கு மனக்கவலைகள், பாவங்கள், அப்புறம் பூர்வ ஜென்ம வினைகள் நீங்குன்றது ஐதீகம். இப்போ மனித வாழ்க்கையோட நிலையாமையை விளக்கி மாயையிலிருந்து விடப்பட பஜகோவிந்தம் பஜகோவிந்தம் கோவிந்தம் பஜ மூடமதே அப்படின்னு ஆதிசங்கரர் கோவிந்த நாமத்தையே சரணடைய சொல்லி நம்மளை எல்லாரையும் வலியுறுத்துறாரு. இப்போ பார்த்தீங்கன்னா கலியுகத்தில் கடுமையான தவம் யாகங்கள் செய்ய நம்மளால் இயலாது. அப்படி இயலாத பட்சத்தில் எளிய மனிதர்களுக்கும் வெறும் நாம ஜபமே மோட்சத்தை தருன்றதுனால இது கலியுக வைகுண்ட நாமமாக போற்றப்படுது. திருப்பதியில் பார்த்தீங்கன்னா கோவிந்தா முழக்கத்தின் தனித்துவமாக அது ஒழிச்சுக்கிட்டு இருக்கும். திருமலை ஏழுமலையான தரிசிக்க போகிற பக்தர்கள் மலையேறும்போது வரிசையில் நிற்கும் போதும் ஏழுமலையானே கோவிந்தா கோவிந்தான்னு ஒரு சேர ஒரு குரலில் முழங்குறது வழக்கம். இது பக்தர்களோட உடல் சோர்வை நீக்கிறதோட நான்ற அகந்தை அழிச்சு இறைவன்கிட்ட முழுமையாக சரணடைகிறத குறிக்கிறது, அதாவது பிரபத்தி. இப்போது திருமலையில் பெறப்படுற காணிக்கை அப்புறம் உணவும் கோவிந்தனுடைய சொத்துன்னே போற்றப்படுது. இதுபோல் கோவிந்தன்றதுக்கு பலவித அர்த்தங்களை சொல்லலாம். அதனால் அந்த கோவிந்தனுடைய நாமம், அதாவது பசுக்களை காப்பவனுடைய, பசுன்னா நாம தாங்க பசு, பசுக்கள், அவன் தலைவன். அந்த தலைவன் அவன்தான் நம்ம பசுவை காப்பவன்றதுனால கோவிந்தன் நாம் சொல்கிறோம். இப்போது பசு பதி பாசம்னு சொல்லுவாங்க. பசு என்பது நாம் ஆன்மாவை குறிக்கிறது, பதி என்பது தலைவனை குறிக்கிறது, பாசம் என்பது நம்மை சுற்றி இறுக பிணைத்திருக்கும் பந்தங்களை குறிக்கிறது. இந்த பந்தங்கள் நீங்க வேண்டுமானால் அந்த இறைவனை நாம் சரணடைய வேண்டும், நம் தலைவனை நம் ஆன்மா இறுக பற்றி கொள்ள வேண்டும்னு சொல்லுவாங்க. இதுதான் நிறைய பார்த்தீங்கன்னா மரணத்தை வெல்வதற்காக சிவனுடைய அந்த லிங்கத்தை கட்டி பிடிச்சி யமனையே வென்றவன் அப்படின்ற கதையெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதனால் கடவுளை இறுக பற்றி கொண்டால் துன்பம் வரதான் செய்யும். துன்பம் இல்லாமல் யார் இருக்காங்க? எல்லாருக்குமே துன்பம்ன்றது இருக்குது. ஏன்னா மனிதனாய் பிறந்தவன் துன்பம் இன்பம் எல்லாமே மாறி மாறி வரக்கூடிய ஒரு விஷயந்தான். ஆனால் இதில் மிக சிறந்த நம்பிக்கையை தருது இறைவனுடைய நாமந்தான். அதனால் கோவிந்தா கோவிந்தான்னு அவனுடைய நாமத்தை கூப்பிட்டு அவன் பாதம் சரணடைந்து இந்த வாழ்க்கையை இனிமையாக வாழ்வோம். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.